ஆண்டவர் யார் என்று சொல்லுகிறார். அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 59ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, அவருடைய மார்பில் அணிந்திருக்கிற கவசத்தில் என்ன இருக்குமா? நீதி இருக்கும். நீதி என்றால் நியாயம், அநியாயம் அல்ல, நியாயம். ரட்சிப்பு என்னும் சிராவை வைத்து, சிராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி. அவருடைய உடைக்கு பேர் என்ன உடையா? நீதி. ஒரு தடவை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீதி சரி கட்டுதல். பக்கத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா தயவு செய்து தட்டி விடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், சரிதானா? தயவு செய்து பக்கத்தில் தட்டுங்க. அப்படியாவது, ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் வர்றோம், அரை மணி நேரம் தான் கேட்குறோம். ஆமாம், ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு மனுஷனை நரகத்திலிருந்து திருப்புனா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த பாக்கியம் வேணுமா வேணாமா? அதனால அதெல்லாம் நம்ம காரணம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரை சொல்லிகிட்டே தான் இருப்போம். சொல்லவே கூடாது. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். அதனால நல்லா கவனிங்க எல்லாரும். அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்ன? சரி கட்டுதலாம். அவரோட ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரட்சிப்புங்கிற வஸ்திரம். அப்போ பாருங்க, ரட்சிப்புங்கிற வஸ்திரம், நீதியின் சரி கட்டுதல் என்கிற வஸ்திரம். அப்போ ரட்சிப்பு பூரணமாகணும்னா எது மூலம்தான் நமக்கு பூரணமாக்கப்படும்? நீதியை சரி கட்ட. நிறைய நேரம் பார்த்துருக்கோம், இந்த ஊழியக்காரர் ரொம்ப ஊழியம் செஞ்சார், இவர் ஏன் படுக்கையில் கிடக்காரு? சிலர் அவ்வளோ சீக்கிரம் தூக்க மாட்டார், ரொம்ப காலம் உருட்டுவார். அது சொல்லும் ஜீவன் போனால் பரவாயில்லையேன்னு. அது போகாது, அப்படி போக முடியாது. எலியாவானாலும் சரி எடுத்துக்கொள்ளணும்னா போயிட முடியாது, யோனாவானாலும் சரி எடுத்துக்கொள்ளணும்னா போயிட முடியாது. ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறதா? எல்லா வேலையும் முடிக்கணும், கூட கடன்லாம் திருப்பி செலுத்தணும், செய்ய வேண்டியதை திருப்பி செய்யணும், முடிக்க வேண்டியதை முடிக்கணும், மன்னிப்பு எடுக்க வேண்டியது பிடிக்கணும். நரகத்துக்கு போகிறவனுக்கு அப்படி இல்லை, டப்புன்னு போயிடலாம். ஆனால் பரலோகம் போகிறதுக்கு எல்லாம் கணக்கு முடிக்கணும். இப்போ திரும்ப செலுத்தணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கும்போது யோசிப்போம், திரும்ப செலுத்த வேண்டியது இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? கேட்கறது கொடுக்குற ஒரு லட்சமா கொடு. ஆனால் திரும்ப நாளைக்கு காசை கொடுக்கணுன்னொன்னே சரிப்பா ஒரு 1000 ரூபா கொடுப்பா, நாளைக்கு தந்துடுறேன்ப்பா. இங்கே இருக்கல. இந்த கிறிஸ்தவங்களுக்கு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவருடைய ட்ரெஸ்ஸிலேயே நீதி சரி கட்டுதல் உண்டு. நீதி சரி கட்டாமல் ஒருத்தரையும் பரலோகத்துக்குள்ளே விட மாட்டார். அடுத்த வசனத்தை பாருங்க. வைராக்கியத்தை சால்வையாக வச்சிருக்காராம், கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். போதும். அதனால அவருடைய உடையிலேயே என்ன இருக்கிறது? நீதி சரி கட்டுதல். அதிகமாக ஊழியர்களையும், அதிகமாக வசனத்தை அறிந்தவர்களையும், அதிகமாக சபையில் முன்னாடி இருக்கிறவர்களுக்கும் அதிக கணக்கு முடிக்கப்படும். உள்ளே வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, உள்ளே வரும்போது பரலோகம் போகணும் இல்லையா? அதனால என்ன கட்டி தான் ஆவார்? நீதி சரி கட்டி தான் ஆவார். நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பேதுரு அப்போஸ்தலன் அதுக்கு முந்தின பகுதிகளிலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின காரியத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுகளை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் பின்பகுதியில் அவர் வரும்போது இந்த 1 பேதுரு 1 இந்த வசனம் தான் இருக்காப்பா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில், சரி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது. ஆண்டவருடைய சபைக்கு வர்றவன் யாரா இருக்கக்கூடாது? கொலைபாதகன்னா கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டேன் பிரதர். நீங்கள் சதக்குன்னு குத்தினீங்கன்னா நீங்கள் திகார் ஜெயிலில் இருப்பீங்க, இல்லைன்னா ராம்நாடு தாலுகா ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு ஜெயில் இருக்குல்ல, அங்கே இருப்பீங்க. இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க, அங்கே ஜெயிலில் இடம் இல்லைன்னா வேற எங்கேயாவது போடுவாங்க. இது சகோதரனை பகைச்சாலே மனுஷன் தெரிஞ்சுக்கிறான். சகோதரனை பகைச்சாலே என்ன கொலைபாதகன்? சகோதரனை காரணம் இல்லாமல் ஒருத்தன் கோவிச்சுட்டு பேசாமல் திரியிறான்னா எரி நரகத்தில் அவனே போய் விழுந்துடுறான். அப்போ எதுக்கு அல்லேலியா சோத்திரம், எதுக்கு ஆராதனை? பேசாமல் போய் நரகத்தில் கூச்சிட வேண்டியதானே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ என்ன யாரா இருக்கக்கூடாதான்? கொலை, 2வது திருடனாவது, 3வது பொல்லாங்கு செய்கிறவனாவது. இது 3 கூட பரவாயில்ல. அடுத்தவன் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறவங்க, அடுத்தவன் அதிகாரத்தில் போய் உள்ள போய் தான் அதிகாரம் செலுத்த விரும்புகிறவர்கள், அந்நிய காரியத்தில் தலையிடுறது.
ஒரு காலேஜில் பிரின்சிபால் இருப்பார், ஒரு காலேஜில் ஹெட் மாஸ்டர் இருப்பார். இவன் என்ன ஹெட் மாஸ்டர்? சொல்லுவாங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவையில்லாததில் போய் தலையிடுறது. அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத காரியத்தில் என்ன செய்யாதீங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன டியூட்டி அவர் வச்சிருக்காரோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அவர் கீ கொடுத்தா ஓடுற கார் தான் நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அதனால சில பேர் தேவையில்லாத எவனோ ஒருத்தர் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், அவனை போய் சேர்த்து வைக்க முடியாது. அதனால இந்த ஃபீல்டு கரெக்டாக நமக்கு தேவையா, நம்ம போனால் கீழ்ப்படிவாங்களா, நம்ம சொன்னால் கேட்பாங்களா, அடுத்த ஆண்டவரே போலாமா, அப்படி இல்லாமல் தேவையில்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை சொல்லுங்க. தேவையில்லாத இடத்துல சரி 3 காரியத்தை பரவாயில்ல, 4வது அந்நிய காரியத்தில் என்ன செய்யக்கூடாதான். அவங்க பெரிய ஆளாமா, அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்காமா, அவங்க தான் ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் தூக்கி சுமப்பாங்களாமா, அவங்களால தான் பூமியே சுற்றிக்கிட்டே வருதாமா, அவங்களால தான் பகல் இரவுலாம் வருதாமா, இல்லைன்னா வராது ஜனவரி பிப்ரவரிலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாமா. இவங்க தான் யாரு? அந்நிய காரியத்தில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்த அநீதியை சரி கட்டுவார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டா வெக்கப்படாமல் இருந்து மகிமைப்படுத்தட்டும். அது முதல் பாடு, அது ராஜ்யத்து நிமித்த பாடு. ஆனா இப்படி பாடுபட்டான்னா அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே என்ன செய்யுமா. ஏன்னா நமக்கு இங்க கொடுத்து தான் அங்க கொண்டு போக முடியும். சரிதா? அதனால டூ யுவர் ஓன் டியூட்டி. உன் வீட்டுக்காரனே ரட்சிக்கப்படல, நீ அவன் வீட்டுக்காரன் அந்த பொண்ணையை சேர்த்து வச்சிருக்கான், இவன் வீட்டுக்காரன் இந்த பொண்ணை சேர்த்து வச்சிருக்கான். நமக்கு என்ன தன் பிள்ளைகளை மறைவான குற்றத்துக்கு தேவன் தேவையில்லாம நம்மளை கை வைக்கிறதுக்கு நம்ம ஏன் கொலைபாதகனா இல்லைன்னா அடுத்து என்ன போட்டிருக்கு? கொலைபாதகனா நான் இல்லாம இருக்கலாம், அடுத்தது என்ன திருடனா இல்லாம இருக்கலாம், பொல்லாங்கு கூட செய்யாம இருக்கலாம். இதுல சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்நிய காரியத்தில் என்ன செய்யக்கூடாது. அப்படி இருந்தா நியாய தீர்ப்பை எங்க தொடங்குவாரா? அவருக்கு இருக்கு, அவர் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. யோவாப தேவையில்லாம சாவடிச்சுட்டு போறான் தாவீது. பாத்தீங்களா? நல்ல வேளை ஆண்டவர் சரி போ அப்படின்னு விட்டுட்டாரு. அவ்வளவு காலம் யோவாபு கூடவே இருக்கிறான். யோவாபு பயங்கரமான ஆள், மோசமான ஆள், அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஆள். தாவீதை காணிக்க கொடுப்பான், எல்லாம் செய்வான், தாவீதை போட்டு வதையா கொல்லுவான். அதனால தாவீது இவனை பார்த்து வச்சுக்கிட்டே இருந்தான். சீமேயை விட்டுட்டான், சவுலையும் விட்டுட்டான். ஆனா யாரை விட முடியல? ஏன்னா இவரே என்ன கட்டுவாராமா, ஏன்னா பிள்ளை பாசம். அவனை நானே அவனை இது பண்ண முடியலடா, நீ அவனை எப்படிடா போட்டு தள்ளிடு. சும்மாவே சாலமோன் போட்டு தள்ளுவான். சாலமோன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே. தாவீது தேவையில்லாமல் 2 காரியத்தை செஞ்சுட்டு போகும்போது, ஆனால் கர்த்தர் அவர் செஞ்ச நல்லது காரியத்துக்காக அவரை விட்டு அனுப்புவார். தெரியுமா? அவரை கண்டுக்கிறாம அனுப்புவார். ஏன்? நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே இந்த யோவாபு நிமித்த நீதியை சரி கட்டுங்க, அவன் வீட்டில் ஊனர் பிறக்கட்டும், அவன் வீட்டில் குருட்டு பைய பிறக்கட்டும், இப்படிலாம் சபிப்பான். இப்படிலாம் சபிச்சுட்டு நிறுத்திருந்தா பரவாயில்ல, கடைசியில் என்ன பண்ண சொல்லிடுவான், அவனை குத்தி கொல்லுப்பான்னு. ஏன்னா நீதியை சரி கட்டுறது தாவீதோட வேலை இல்லை, நம்ம வேலை இல்லை. நம்ம அந்நிய காரியத்துக்குள்ளே போகக்கூடாது. அவர் கையை நம்ம பிடிக்க முடியாது, அவர் சரியாக செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேட்குறாங்க, சபையில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது, நிறைய பேருக்கு வியாதி வருது. நீங்கள் இந்த நாளில் எதுலையாவது ஒன்றில் இருப்பீங்க, ஒன்று பகைச்சிருப்பீங்க, இல்லை கொலைபாதகனாக இருந்திருப்பீங்க, இல்லை திருடி இருப்பீங்க, இல்லை அந்நிய காரியத்தில் போய் அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை எவன் பிரச்சனையாவது போய் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்திருப்பீங்க. தேவனுக்கு வேற வழி இல்லை. நியாய தீர்ப்பை எங்கே தொடங்குவாராம்? தேவனுடைய வீட்டில். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முந்தி நம்மிடத்தில் துவங்கினார். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு சில ஆசீர்வாத குறைவுகள் இன்னைக்கு இருக்கு. முந்தி நம்மிடத்தில் தேவன் இதை தொடங்கினால் நியாய தீர்ப்பில் எப்படி இருக்கும் பாரு. சொல்லுங்க, நியாய தீர்ப்பில் எப்படி இருக்கும் பாரு, எவ்வளோ கொடுமையாக இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு இவ்வளோ பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்குமானால் புறஜாதிகள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நிற்கும்போது எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். இதை சாலமோன் சொல்லியிருக்கிறாரு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில். நீதிமொழிகள் 11:31 இந்த வசனம் ரொம்ப பயங்கரமான வசனம். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிகளுக்கும் எத்தனை அதிகம்.
நீங்கள் நினைக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே மனசில் நினைக்கிறோம் என்ன தெரியுமா, அவன் குடிக்கிறான் பிரதர், நைட்டு ரோட்டில் நின்று துஷ்ட வார்த்தை பேசுகிறான், அவன் சாவே மாட்டேங்கிறான், காலையில் எழும்பி பயில்வான் மாதிரி வந்து நிற்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவனை யார் கேட்பா, அவனுக்கு யார் அவனுக்கு தீர்ப்பு செய்வா, அவனை யார் தண்டிப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். தேவ பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் உபத்திரவத்திலையும் பாடுகள்லையும் கஷ்டத்திலையும் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். வெளிவர முடியாத நெருக்கத்தில் நம்ம மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். அப்போ நமக்கே இவ்வளவு பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்குமானால் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது பாவியும் துன்மார்க்கனும் எங்கே போய் நிற்பான், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நிற்பான், எந்த இடத்துல நிற்பான், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிற்பான், இதை நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்படியே அந்த 1 பேதுருவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதிகாரத்தில் முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும். அப்ப சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது கடமை. அவன் கீழ்ப்படியலைன்னா அவனுடைய நியாய தீர்ப்பில் அது என்ன தெரியுமா, தேவன் வந்து நியாய தீர்ப்பில் பேசவே மாட்டாராம், தீர்ப்பு கொடுத்துட்டு அமைதியாயிருவார். தூதர்கள் தூக்கி கொண்டு அவர் பேசி எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறதுக்கு தான் சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு. அங்கே எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாது, எக்ஸ்பிளனேஷனுக்கே அங்கே இடம் கிடையாது. இந்த பூமியில் ஆண்டவர் ஊழியர்களை கொண்டு மனுஷர்களை கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறார். யூடியூப்பில் சுவிசேஷம் போய்கொண்டே இருக்கிறது, மனிதர்களுக்கு சுவிசேஷம் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வேலையை நம்ம பார்த்து ஒவ்வொரு நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நாள் எப்படி செய்திருக்கிறோம், இந்த நாள் கவனமாய் வாழ்ந்தோமா, யாரையாவது பகைத்தோமா, திருடி இருக்கிறோமா, அந்நிய காரியத்தில் தலைப்பட்டு இருக்கிறோமா, விபச்சாரக்காரனாய் போனோமா என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஏன்னா எத்தனையோ நல்ல நீதிமான்களே இடத்த காலி பண்ணிட்டு போயிடறான். ஆண்டவருடைய சிக்ஷைகளையும் ஆண்டவருடைய நியாய தாங்க முடியாமல் ரொம்ப வலிக்குதே, நான் பாட்டுக்கு உலகத்தில் போய் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் போயிட்டான். ஆனால் இவன் நியாய தீர்ப்பில் எங்கே நிற்பான், பக்தி இல்லாதவனும். அதனால ஆண்டவர் இந்த பூமியில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார்ல, இளமையில் சந்தோஷப்படுங்க, ஜாலியாக இருங்க, எல்லா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் பரலோகம் போகணும்னா கணக்கு முடிச்சு தான் அனுப்புவார். ஒரு அல்லையா சொல்லுங்க, என்ன செய்வாரா? ஆனால் அதனால தான் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார். இது ஒரு அருமையான வார்த்தை. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். நம்புறவங்க மட்டும் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பல நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக இருப்போம். என்ன ஆபீசராக இருப்போம்? ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். என்ன அப்படி இருக்க அப்படின்னு ஆண்டவர் அதே ஸ்கேல் எடுத்துட்டு வந்து நம்மளை வச்சாருன்னா தூசி ஆயிரும், சாம்பல் ஆயிரும். நீ வச்ச அளவுல தான் நான் உனக்கும் அளந்தேன், அதே ஸ்கேலை தான் நான் பயன்படுத்தினேன். நல்ல வேலை அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதான் நம்மளை மாதிரி ஒரு ஸ்கேலை எடுக்கலை. நம்ம மற்றவங்களை அளந்த ஸ்கேல் அவர் எடுக்கலை. நம்மளை அவர் சரி கட்டாமல் இருந்தனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா அவர் தெய்வம்னால அவர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தக்கதப்ப நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கடவுளை தேடலை. ஆண்டவர் நினைக்கலாம்ல, இவன் இங்கே என்னை தேடவும் மாட்டேங்கிறான், எனக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டேங்கிறான், எதுக்கு உயிரோடு இருக்கணும். ஆனால் நினைச்சாரா? எத்தனை வருஷம் வீணாவே வாழ்ந்துட்டோம். நமக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கத்தான் நினைக்கிறோம். பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை செய்யணும், இதெல்லாம் நடக்காது நமக்கு. நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்து இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறோன்னா அந்த நினைப்பு நமக்கு வரல. ஆனாலும் இந்த பாத்திரம் அவருக்கு பிரயோஜனமாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காராம். ஒவ்வொரு 3 வருஷமும் திராட்சை தோட்டத்தில் இருக்க அத்தி மரத்தை பார்ப்பாராம், என்ன இருக்கான்னு, கனி இருக்கான்னு. ஏதாவது கனி இருந்துச்சுன்னா இருக்கட்டும், தண்ணி ஊற்றுங்க, ஆமாம் உரம் போடுங்க, இது என்ன கொடுக்கும். கனியே இல்லைன்னா 4ஆவது வருஷம் என்ன பண்ணிடுவாராம். அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க.
ஏதாவது செய்கிறோமான்னு அப்படின்னு இயேசுநாதர் சொன்ன ஓமையிலையாக்க சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்கள், செய்த தவறுகளில் ஆண்டவர் ஏதாவது நீதி சரி கட்டிட்டு இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இந்த 2-3 வசனங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அதில் இது ஒரு வசனம். இன்னொரு வசனத்தில் பாருங்க, மல்கியா புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இதுலயும் ஆண்டவர் கொஞ்சம் இறங்கி தான் சரி கட்டுறாருங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் முதல்ல போடுங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் கர்த்தரா, அவர் மாறாதவரா. அதனால சபைக்கு வர்ற நம்மளை நிர்மூலமாக்காம சரி கட்டி மட்டும் விட்டுட்டாராம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன செஞ்சாரா? ஆமாம், தூத்துக்குடியில் ஒருத்தன் போக்சோல போயிட்டு திரும்ப 12th பிள்ளைய நாசம் பண்ணி அந்த பிள்ளை செத்து போச்சுல்ல, அதோட தமிழ்நாடே கொஞ்சொலிச்சிச்சா. அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க தூத்துக்குடியில். ரொம்ப சீக்கிரமாக 3 மாதத்தில் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த அம்மா வந்திருக்கேன்னு. இப்போவே தூக்கில் போடுங்க, இவன் எதுக்கு உயிரோடு இருக்கணும், இந்த நாயை இப்போயே தூக்கில் போடுங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி சொன்னாரா? மேல் வசனத்தை பாருங்க. நம்ம என்னெல்லாம் செஞ்சோமா? நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்தேன். சூனியக்காரரும் உங்ககிட்ட இருக்கான். சூனியக்காரர்னா தெரியுமா? சூனியம் பண்ணுறவன், அடுத்தவன் அழிஞ்சு போகணும். விபச்சாரக்காரன் இருக்கான், பொய் ஆணையிடுறவன் இருக்கான், எனக்கு பயப்படாமல் விதவை திக்கற்றவர்களுடைய கூலியை அபகரித்து கொள்றவன் இருக்கான், பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவன் இருக்கிறான். எல்லாரும் சபைக்குள்ளே உட்காந்துருக்கான். ஆனால் மாறாதவர் நான் கர்த்தர். அதனால உங்களை அழிக்காம நம்மளை உயிரோடு வச்சிருக்காரு. அவர் கர்த்தர் ஆனதுனால, நம்ம பைபிளை தூக்குனதுனால நம்ம உயிரை அவர் அவ்வளோ சீக்கிரம் தொடாமல் நம்மளை சரி கட்டி நம்மளை நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது இது உண்மை? அந்த அம்மாவுக்கே தெரியுது இவன் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருக்கான்னு. அம்மாவே சொல்லுது அவனை என்ன போடுங்கன்னு, தூக்கில் போடுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் விடுங்க, பொய்யான இட்டிருக்கான் பிதாவே, உங்கள் நீதி ரொம்ப அதிகம்தான், ஆனால் இவனுக்காக ரத்தம் சிந்தியிருக்கேன், கொஞ்சம் ப்ளீஸ். எத்தனை ப்ளீஸ் நமக்காக ஆண்டவர் சொல்லுவார்? ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் தெரியுமா? ஆபேலின் ரத்தம் பேசினதை விட நமக்காக நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் அழிக்காமல் பாதுகாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தம் நம்மளை இன்னும் ஆண்டவருக்கு நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான செய்தி. இது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏன்னா வாலிபத்தில் நான் செஞ்ச தப்பெல்லாம் வயதாகும் போது முடிக்காமல் போக முடியாது. ஆனால் 73ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கன் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாலா போகிறான், ஆனால் காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன், நிமிஷம் தோறும் வாதிக்கப்படுறேன். ஒவ்வொரு நாளும் நான் செஞ்ச தப்பு எனக்குள்ள வந்து குத்துது. நான் ஃப்ரீயா இருக்கணும்னு விரும்புறேன், அது என்ன ரொம்ப போட்டு சாவடிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா முடிவில் என்னை எங்க கொண்டு போறாரா? மகிமையில. அவருடைய வழக்கரத்தை பிடித்து என்னை நடத்துறார். அவர் வழக்கரத்தை பிடிச்சு என்னை மகிமையில கொண்டு போகணும்னா நான் என்ன சரி கட்டப்படணும்? நிறைய பாஸ்டர்மார் சொன்னாங்க, நான் இந்த ஊரில் இருப்பேன், 100 வயசு வரை மறிக்க மாட்டேன்னு. ஆனால் டக்குன்னு போயிட்டாங்க. மண்ணுக்கு மேலே ஆசை, அங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், அங்கே ஒரு இடம். கடைசியில் செத்து போன பிறகு தான் தெரியுது அவர் பாட்டுக்கு இடம் வாங்கி வச்சுருக்காருன்னு. ஆனால் ஆண்டவர் போட்டு இந்த உலகமே இல்லைங்கிற அளவுக்கு ஆக்கி அவங்கள படுக்கையில் போட்டு அவங்கள நிரந்தரமாக அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாரு. ஏன்னா அவங்க கர்த்தருக்காக வேலை செஞ்சுருக்கவங்க அல்லவா, அவங்க நாடுகளும் வீடுகளிலும் நடந்தவர்கள் அல்லவா, அவர்கள் ஆண்டவருக்காக வேலை செய்து பிரயாசப்பட்டவர்கள் அல்லவா. அதனால நமக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வசனங்கள் நம்மை அவர் என்ன செய்வது, அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதா என்ன கட்டளையா? சரி கட்டளை. நம்ம செஞ்ச தப்பு அவ்வளோ இருக்குது, நம்மளை விட்டுக்கிட்டே வந்திருக்காருங்கிறத நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ எந்தெந்த காரியத்தில் சரி கட்டுவார்? நிறைய காரியம் இருக்குது. இப்போவே நான் சொன்னேன்ல, அந்நிய காரியத்தில் தலையிடுறது, சகோதரனை பகைக்கிறது. அடுத்தது என்ன? 4 காரியத்தை பேதுரு எழுதியிருக்காருல்ல. என்னென்ன காரியத்தில்? அந்நிய காரியத்தில் ஆமாம், கொலைபாதகனாக இருக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொல்லாங்கு செய்யக்கூடாது. அந்நிய காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அடுத்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமை செய்யக்கூடாது. இதை நீங்கள் கவனிச்சுக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். யாருக்காவது தீமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அவைகள் செய்யப்படும், அது சரி கட்டப்படும். இதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை சரி கட்டுறதுக்கு முன்னாடியே சரி கட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது.
சகேயு மாதிரி எவங்கிட்டெல்லாம் லஞ்சம் வாங்கினோமோ அவங்கிட்டெல்லாம் திரும்ப கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் சரி கட்டாமலே மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ரொம்ப ஈஸியாக கஷ்டமாக சொல்லுங்கள். ஆனால் பீரோவில் என்ன இருக்காது? பீரோவில் காசு இருக்காது, எல்லாமே வெளியே தான் எடுக்கணும். என்ன 100 ரூபா லஞ்சம் வாங்கினா எவ்வளோ கொடுத்தான்? வட்டி முதலமாக கொடுத்தான். ஏன்னா நீங்கள் சரி கட்டாதீங்க, நானே என்ன கட்டிடுறேன்? சரி கட்டிடுறேன். ஆண்டவர் சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்போ புரியுதா? அதே மாதிரி யாரையாவது சாவடிச்சு வார்த்தையில் போட்டு பொழந்து கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் படுக்கையில் கிடந்து அவரை சந்தித்து அவர்கிட்ட மன்னிப்பு எடுத்து நீங்கள் பரலோகம் போகிறத விட முன்னமே போய் நான் செஞ்சது தப்பு, நான் இப்படி செஞ்சுருக்க கூடாது, என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை சரி கட்ட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு போய் 20 வருஷத்தில் சம்பாதிச்சதில் 10 வருஷம் சம்பாதிச்சதை திரும்பி ஏசாட்டை கொடுத்து சரி கட்டிட்டா தான் கானானுக்குள்ளே போக முடிஞ்சிச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அண்ணனை ஏமாத்திட்டு போனான்ல, அதனால 10 முறை மாமனாரால் ஏமாற்றப்பட்டு சரி கட்டப்பட்டா. பல பிரச்சனைகளில் அவனை ஏமாற்றப்பட்ட எல்லாம் அவனுக்கு ரிவ்யூ ஆனது, எல்லாம் திரும்ப செலுத்தினான். ஆனால் சொந்த அண்ணனை பார்க்கும்போது கானான் வரவேற்கவில்லை, ஏசா 400 பேரோட வரவேற்றான். கவனிச்சிங்களா? அப்போ ஏசாவுக்கு ஒட்டகங்களையும் ஆடுகளையும் நம்ம சொல்கிறோம் யாக்கோபு பைத்தியக்காரன், இத்தனை ஒட்டகத்தை போய் கொடுத்துருக்கான். யாக்கோபுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கு, இத்தனை மாடை கொடுத்துருக்கான். யாக்கோபுக்கு என்ன ஏதாவது பைத்தியமானு ஆண்டவர் அவங்ககிட்ட வந்தார். நீ ஏமாத்து பேரொழி, உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது, ஏன் நீதி உன் ஆசீர்வாதத்தை தடுக்குது. அப்போ நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த அருக்கு லிஸ்ட்டு காலையில் வருவான், எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துரு, நீ கொடுத்தீன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்குன்னு. காலையில் எல்லாம் லிஸ்ட் படி போயிட்டு இருக்கு. ஆண்டவரை சந்திச்ச பிறகு ஒருத்த வாழ்க்கையில ஏற்படுற மாற்றம் கர்த்தர் அவனோடு பேசினதுனால ஏற்பட்ட மாற்றம். அதனால இந்த லிஸ்ட் நீங்க போய் நான் படிச்சு பார்த்தேன், பேசாம ஒரு பண்ணை தோட்டமே வைக்கலாம் போலையடா, இதெல்லாம் ஃப்ரீயா ஏசாவுக்கு கிடைச்சிருக்கேன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தினது அவ்வளவுப்பா. ஏமாத்தினதெல்லாம் திரும்ப கொடுக்காம பரலோகம் சும்மா திறக்காது. பரலோகம் திறக்கணும்னா கானானுக்குள்ள போகணும்னா ஏசாவை சந்திச்சாகணும். யாரை ஏமாத்தினமோ அவனை சந்திக்காம பரலோகம் போக முடியாது, யாரை வஞ்சிச்சோமோ அவனை சந்திக்காம போக முடியாது. அதனால சகேயு மாதிரி தாவீது மாதிரி, தாவீது பார்த்தீங்களா, சவுல் பக்கத்தில் வரும்போதும் நான் என்ன கட்ட மாட்டேன், சீமைக்கு நீதி சரி கட்ட மாட்டேன். யார் தலையில் போட்டு போயிட்டான்? சாலமோன் தலையில் போட்டு போயிட்டான். அதையும் சொல்லாமல் செத்துருந்தான்னா அவன் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருப்பான். ஆனால் தாவீது எந்த இடத்துலையும் பதிலுக்கு பதில் செய்யலை, தூசிக்கிறான். மண்ணு வாரி போட்டால் நம்மளோட இருதயம் தாங்குமா? மண்ணள்ளி போட்டு நாசமாக போடா பேலியாளின் மகனேன்னு சொன்னால் திருப்பி அடிக்காமல் இருக்க முடியுமா? அவன் திருப்பி அடிக்காதனால தான் திருப்பி வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். அதனால சொல்கிறேன், நீதியை சரி கட்டாமல் நீங்கள் போக முடியாது. ஆனால் தேவன் சரி கட்டுறதுக்கு முன்னே நம்ம முந்திக்கிறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் சரி கட்டுறதுக்கு முன்னே நம்ம ரியலைஸ் பண்ணணும், தன் பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளணும், தன் குறைகளை உணர்ந்து கொள்ளணும், தன்னுடைய பாவங்களை உணர்ந்து கொள்ளணும், தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற தருணங்களை உணர்ந்து கொள்ளணும், தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை உணர்ந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் யார் ஜெபிச்சாலும் சரி கட்டப்படாமல் பரலோகம் போக முடியாது. யார் ஜெபிச்சாலும். இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. அந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இல்லாட்டாலும் எல்லாம் நடக்கும், ஏன்னா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி செய்கிறவர் கர்த்தர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனம். நான் இல்லைன்னா என் பிள்ளை செத்துருவான், எல்லா பிள்ளையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். கர்த்தர் எல்லாத்தையும் வாழ வைத்து கொண்டே இருக்கிறாரு. அதனால நான் தான் எல்லாம், நான் இல்லைன்னு இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்துறது நான் தான். இந்த கதைக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க. அவங்க தான் அந்நிய காரியத்தில் தலையிட்டு கொள்றோம். ஒரு 3 காரியத்தை மட்டும் ஆண்டவருடைய வேதனையை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு
சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். முந்திர வசனம், தேவன் நம்மை உங்களில் அவனவன் தன் தன் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இந்த இதுல கர்த்தர் என்ன வார்த்தை சொல்ல வருகிறார் என்றால், 1 தெசலோனிக்கேயரிலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அடுத்தவனுடைய மனைவியை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய குடும்ப காரியங்களில் குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 4ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல நம்ம என்ன செய்யக்கூடாதா? மோக இச்சைக்கு உட்படாம. அப்ப குடும்ப வாழ்க்கையில அடுத்தவனுடைய மனைவியோடோ இல்லை தவறான உறவு உடன்படிக்கை மீறி எவனாவது வச்சானா கர்த்தர் நிச்சயமா என்ன கட்டுவாராம்? இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சாட்சியா சொல்றேன், சில சின்ன சின்ன பாவங்களை கண்டு காணாது போல விட்டுருவாரு. தாவீதை ரோடாலேயே விட்டாரு. ஏன்னா தாவீதை என்ன கட்டினாரு? தாவீதுக்கு தெரிஞ்சதுனால தான் அமைதியாக கைலியோட கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீ ரூம்குள்ளே செஞ்சதை ஒருத்தன் வெளிப்படையாக செய்வான், நீ யாருக்கும் தெரியாமல் கதவை பூட்டி செஞ்சதை ஆண்டவர் தாவீதை சிட்சித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், சில நாட்களுக்கு அப்புறம் அவனை ராஜ்ய பாரத்திலிருந்து வெளியே தள்ளி அவன் செய்த தவறை வெளியரங்கமாக செய்வதற்கு அவனுடைய மகன் அங்கே எழுப்பப்பட்டான். இங்கே தாவீதனுடைய பாவம் தான் அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்தது. அதனால உங்களுக்குள்ள தவறான உறவுகள் இருந்தால் பிள்ளைகள் வரை பாதிக்கும், சந்ததிகள் வரை பாதிக்கும், அடுத்த தலைமுறை வரை பாதிக்கும். இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை சுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவனும் என் சரீரம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம போய் அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்பட்டா தேவன் என்ன கட்டுவாரா? நீதியை சரி கட்டுவார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா, அங்கே நேபுகாத்நேச்சார் என்கிற அரக்கன் வந்ததற்கு காரணம் என்ன? இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி, உன் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு. அதனாலதான் நிறைய பேர் புருஷனோட பணம் வேணும், புருஷனுடைய சம்பாத்தியம் வேணும், ஆனா ஒரு விதமான போன் கால்ஸ் வருது, ஒரு விதமான நட வருது, ஒரு விதமான காரியங்கள் வருது. இது ஏன் வருது? அது எனக்கு தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதை நான் எப்படி மன்னிப்பேன்? உன் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள், நான் திருப்தியாக்கின உன் பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணி எங்கே கூட்டம் கூடுறாங்களாம்? வேசியினுடைய வீட்டில் கூட்டம் கூடுறாங்களாம். நல்லா கவனிச்சுக்கிறங்க. சபையில் இந்த சரீரத்தின் மூலம் வருகிற குடும்ப உறவுக்கு அப்பாற்பட்ட பாலியல் பாவம் வந்துச்சுன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணி அந்த பாவத்துக்கு சுகம் கிடைக்க முடியாது. அப்புறம் சொல்லக்கூடாது, இந்த சபைக்கு வந்தேன் எனக்கு வியாதி வந்துச்சு, எனக்கு ஏன் வந்துச்சு? இவர் சொன்னார் நல்ல சபை தான், சத்தியத்தில் உள்ள சபை தான், அப்புறம் ஏன் எங்களுக்கு வியாதி வருது சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி மன்னிப்பேன், நான் எப்படி மன்னிப்பேன்னு தான் கேட்குறாரு. என்ன வேசி வீடுகளில் கூட்டம் கூடுகிறாங்க, அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னே என்ன செய்கிறானா? கணக்கிறான். அடுத்தவனுடைய மனைவிக்கு பின்னாடி கணக்கிறான்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். யார் சொல்றா? அதனால சொல்றேன், ஏங்க சில விருப்பங்கள் வருதா? திருமணம்ங்கிற பந்தத்தை வச்சிருக்காரு. தேவன் உடன்படிக்கை பண்ணின பிறகு அந்த வாழ்க்கைக்கு உண்மையா வாழுங்க. நல்லா லவ் பண்ணேன், உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், வண்டியில் போனேன்னு சொல்றது, அப்புறம் சில சின்ன சின்ன குறை இருந்தா எனக்கு அவளை பிடிக்கல. இது எங்கிருந்து வருது? இந்த முதல் புள்ளி, குடும்பத்தை உடைக்கிறதுனுடைய முதல் புள்ளி அங்கிருந்தானே வருது. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளை எச்சரிப்பா சொல்லுது, இதை மன்னிக்கவும் மாட்டேன், இதை எப்படித்தான் நான் சரி செய்ய முடியும்? நீதியை சரி கட்டுறதன் மூலமா தான் சரி செய்ய முடியும். அதனால நம்ம சரியானபடி திருந்திட்டா நம்ம ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. இதை நம்ம கவனிக்கணும். நாங்க போறோம், அந்த வேலைக்கு போறோம், இந்த வேலைக்கு போறோம். வேலைக்கு போனா உங்க நடைய காத்துக்கிட்டு எதுல மட்டும்தான் இருக்கணும்? நம்ம போனது வேலைக்கு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கே நமக்கு அக்கினி சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். யோசேப்புக்கு நம்ம முன்னாடி இருக்கிறாரு, யோசேப்பை உயர்த்தினவர் நம்மை உயர்த்துவார்.
ஆண்டவர் தான் திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார். ஆண்டவர் தான் இவைகளை மனிதனுக்கு தேவை என்று நம்பினார். ஆண்டவர் தான் இவைகளை ஏற்படுத்தி காரியங்களை எல்லாம் செய்தார். இப்போ கொஞ்சம் பேர் பூனையோட விளையாடுறான். நேற்று கூட ஒரு பொண்ணு ஏதோ தாலி கட்டும் போதே நாய்க்கு தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு எதுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க? பேசாமல் நாயோட வாழ்க்கையை நடத்திட்டு போக வேண்டியதானே? இன்றைய கடைசி காலத்தில் தேவன் வைத்த உடன்படிக்கைக்கு துரோகிகள் எழும்பி விட்டார்கள். இவைகளை எல்லாம் நாம் எச்சரிப்பாக இருந்து தேவன் நியமித்த கோட்பாட்டுக்குள்ளே இருந்தால் தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கோட்பாட்டில் இருந்து ஒரு கோட்டை தாண்டக்கூடாது. பாவம் ஒருத்தனை ஏமாத்துறதுக்கா இந்த வேலை? சில பேர் வீடு ஃபுல்லாக பூனையை வளர்க்குறான். பேசாமல் நீ என்ன பண்ண, ஒரு கூடாரத்தை கட்டி பூனையை வள. எதுக்கு ஆம்பளைகளோட வாழ்க்கைகளை பெண்களோட வாழ்க்கைகளை கெடுக்குறீங்க? இப்படிப்பட்ட பைத்தியங்கள் இன்னைக்கு தெரியுறான். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்தா ஒரு நொடி கூட தாமதிக்காம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மை தாமதிக்க வைக்கிறவர் அல்ல, கர்த்தர் நம்மை காக்க வைக்கிறவர் அல்ல. எதிரி வாயால் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பதை எனக்கு சித்தம் என்று சொன்னார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆனா அவர் பிள்ளை இன்னொருத்த மனைவிக்கு பின்னாடி போனா, அவர் பிள்ளை இன்னொருத்த புருஷனுக்கு பின்னாடி போனா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது முடிவு எப்படி இருக்குமோன்னு பயமாக இருக்கு. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் அந்நிய காரியத்தில் நான் தலையிட மாட்டேன். பர்சனல் போ. ஆனால் இந்த பைபிளை தூக்கிட்டு போய் தப்பிக்க முடியாது. இந்த வேதத்தை தூக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட முடியாது. காணிக்க போட்டுட்டு ஒருத்தன் போட்டான்னா அவன் காணிக்க அவர் வாங்குறாருல, அதுக்கு அவர் கணக்கு முடிக்க வேண்டாமா? காணிக்க போட்ட நீ பரலோகம் வரணும்னு அவர் நினைக்க மாட்டாரா? அப்போ அவருக்கு வேற வழி என்ன? பிசாசு கேட்பான், இந்த வேசித்தனம் பண்ண ஆளையா பரலோகத்தில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார்? நீங்க புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் இதை கவனித்துக் கொள்ளணும். ரெண்டாவது காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25 29 காரியங்கள். யாராவது இங்கே வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற ஆட்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தராசுக்கள் நியாயமாக இருக்கட்டும். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி. எப்படி பதுங்குறாங்களா? குருவி பிடிக்கிறவங்க பதுங்கிறது போல. அவங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எங்கே போய் கூட வியாபாரிகள்கிட்ட வாங்க முடியல. கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், 250 ரூபாய்க்கு மீன் வாங்குறீங்களா? நீங்கள் சபைப்படி 400 ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னா வீங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நிறுக்கிறது சரியாக இருக்கணும். தேவன் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறுத்துக்கிட்டு இருக்காரு. தேவன் விடவே மாட்டார். ஒரு பைசா வீட்டுக்கு தேவன் விரும்பாதது வந்துச்சுன்னா தேவன் அதுக்கு கணக்கு முடிக்காமல் இருக்க மாட்டார். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கன்னிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. அவங்க ஏமாத்தி சம்பாதிச்சு அவங்க அந்த காசை வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு பைசா கையில் எடுத்தாலும் அது நேர்மையா சம்பாதிச்சு வரணும். அது அநியாயமா வரக்கூடாது. ஆதலால் அவர்கள் பெருகி என்னவானாங்க? ஐஸ்வர்யவானாங்க. இதுல உலக மனுஷனையும் கர்த்தர் விட மாட்டாரு. இப்ப அதோனி பேசக்குன்னு ஒருத்தர் 70 ராஜாக்களுடைய விரல்களை வெட்டினான். ஒரு ஆளுக்கு 10 × 70 700 விரல்களை வெட்டி போட்டான். இஸ்ரவேலர்கள் அதோனி பேசக்க பிடிச்ச உடனே இந்த பெருவிரல் காலில் பெருவிரல் இன்னொரு பெருவிரலை வெட்டி போட்டாங்க. உட்கார்ந்து சோறு தின்னுடா அப்படின்னு. ஏன் அவனை கொல்லல? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எப்படி சோறு தின்றுப்பான்னு பாருங்க. 2 பெருவிரலை தூக்கிட்டு இந்த 4 விரல்ல தான் அவன் சோறு அள்ளி திங்கணும். என்ன வரும்? என்ன சொன்னா தெரியுமா? 70 பேரோட கைகளை வெட்டினதுக்கு கடவுள் என்னை தண்டிச்சு என்னை இப்படி சோறு திங்க வச்சு. நீங்க வேணா கட்ட விரல் எல்லாமே இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க. 70 ராஜாக்களுடைய விரல்களை வெட்டினவன் ஆண்டவர் திரும்ப இஸ்ரவேலர்கள் வந்த உடனே கண்டுபிடிச்சு என்னதான் வெட்டினாங்க? விரலைத்தான் வெட்டினாங்க. நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை வெட்டி விட்டு போய்விட்டார்கள். யூதாவில் இருந்த அகசியா வரைக்கும் கர்த்தர் பழி வாங்கினார். உலக மனிதனையும் விட மாட்டார் இந்த விஷயத்துல. அடுத்தவனுடைய தோப்பு, அடுத்தவனுடைய துறவு, அடுத்தவனுடைய வீடு, அடுத்தவனுடைய நிலம், அடுத்தவனுடைய காசு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு வாழ்ந்து சுயிக்கலாம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட செல்லாது. அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவானானார்கள். கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்களா? சலுக்கு பண்றாங்களா? துன்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். இங்க பாத்தீங்களா? திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். இப்போ சொல்லுவாங்க, நான் மாத்திரம் வாழ்றேன். எளியவர்களின் நியாயத்தை தீர்க்கவே மாட்டார்கள். இவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ. அதனால அநியாயமா சம்பாதிச்சு ஒருத்தர் மேல வர்றாருன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன கட்டுவாரு? ஆனா நம்மையும் அவர் விட மாட்டார்.
அவர் நம்மையும் விட மாட்டார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யாக்கோபை குறித்து சொல்றார். யூதாவோடும் எனக்கு வழக்கு இருக்கு, யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாய் விசாரிக்க போகிறார், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்வாரா, நீதியை. யாக்கோபு என்ன தப்பு பண்ணா, அதுக்கு கீழேயே இருக்கும் பாருங்களேன், 2-3 வசனம் கழிச்சு அந்த யாக்கோபை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். அவன் தாயின் கற்பத்தில், அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் வாங்கப்பா, அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம், ஆமாம், இன்னும் அதுக்கு அடுத்த வசனம் 7ஆம் வசனம் போடுங்க. நான் ஐஸ்வர்யவான், அவன் வியாபாரி, அவன் கையில் என்ன இருக்கான். நம்ம விசுவாசிகளுடைய தராசெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் எப்படித்தான் இருக்கிறானோ தெரியல, எப்படித்தான் இருக்கிறான். ஆனால் நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன், ஆமாம், வருத்தமாக இருக்குங்க. ராமநாதபுரத்தில் இருந்துட்டு மீன் சாப்பிட்றோன்னு சொல்கிறதுக்கு கேவலமாக. ஒன்று, மீனே சாப்பிட பிடிக்கல, 500 ரூபா கொடுத்து 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தா, ஒன்று மருந்து தெளிச்சிருக்கு, இல்லை கெட்டு போயிருக்கு. இப்போல்லாம் வேண்டாம் சாமிங்கிற அளவுக்கு வந்துட்டு. ஏன் தான் இப்படி மனுஷங்களை சாவடிக்கிறாங்களோ. ஆனால் ஆண்டவர் விடவே மாட்டார். தயவு செய்து வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்லதை வாங்க, இல்லை வெறும் கூடையோட வீட்டுக்கு வந்துருங்க. அடுத்தவனுடைய வயிற்றுச்சலும் தேவனுடைய நியாயமும் சும்மா விடாது. அநியாயமாக சம்பாதிக்கிறவன் கௌதாரி முட்டையிட்டு, ஆமாம், யாருக்கும் எப்போ விதவைகளுடைய நிலத்தை கேள்வி கேட்பாடலன்னு எடுத்துடாதீங்க. அவனுக்கு பிள்ளை இருப்பான். எளியவர்களுடைய காரியங்களை அபகரிச்சிடாதீங்க. எப்பயுமே ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை, அவருடைய அன்பு என்னோட அன்பு அவருக்கு வேணும், இதோட மட்டும் நிறுத்திக்கிறது. அவன்கிட்ட இருந்து காசு வேணும்னு நினைச்சாலும் அவன் காலை வெட்டுவோம் நம்ம. ஆமாம், எவன்கிட்ட யாருக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழுங்க. அவர்கள் அநியாயம் அவருடைய வழிகளில் நடக்கிறாங்க. இதாங்க மனுஷ உறவு தேவை. நான் ஒரு நாள் விசுவாசி காணிக்க கொடுத்தா அவங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். காணிக்க கொடுத்தா அவங்க, கொடுக்காதவங்க, போனவங்க வந்தவங்க அப்படி இல்லை. கேட்டு பாருங்க, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்கன்னு நேசித்து நம்ம எல்லாரும் முன்னேறி போகணும். என்ன அழைச்சது அவர் என்ன நடத்திக்கிட்டே இருக்காரு, அவர் நம்மளை நடத்துவார். ஒரு நாள் நம்ம அநியாயம் செய்யவோ, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தப்பு செஞ்சால் நான் சொல்லி கொடுத்து தான் ஆவேன். பட்சபாதம் பண்ணுறதில்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் பக்கத்தில் இருக்கிறவரோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்காருன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா, பக்கத்தில் இருக்கவன் தான் இன்னும் கவனமாக இருக்கணும். அடிக்கடி அவனுக்கு கண்டிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் சும்மா உட்காந்துட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம தேவன் என்ன கட்டுவார், நீதியை சரி கட்டுவார். யாக்கோபு கிட்ட கள்ளத்தராசு இருக்கான். ஏன் யாக்கோபு கிட்ட கள்ளத்தராசுன்னு சொன்னார்? அவர் செத்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சே. யூதா தப்பு பண்ணதுனால யாரை தப்பு பண்ணதா சொல்றாரு, யாக்கோபு தப்பு பண்ணதா. இஸ்ரவேல் தப்பு பண்ணா எப்ராஹிம் தப்பு பண்ணதா சொல்றார். ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மையாக இருந்ததுனால. யூதா தப்பு பண்ணப்ப உன்கிட்ட கள்ளத்தராசு இருக்கு, அதனால எவனாவது வைத்தெரிச்சல் பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நீதியை கர்த்தர் சரி கட்டும். முதல்ல சொன்னேன், வேசித்தனம் விபச்சார பாவம் இன்னைக்கு இருந்தால் இப்போவே சரி பண்ணி அதை விட்டுருங்க. ரெண்டாவது, நான் அதனால தான் சிலரை கணக்கு முடிக்க நானே சொல்லுவேன், இந்த அந்த காசு அவனுக்கு விட்டு கொடுத்துரு, இந்த பணம் அவனுக்கு போகட்டும், நீ நல்லாரு, ஆண்டவர் உன்னை சுகமாக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். கேட்குறதே கிடையாது. ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, சில விஷயங்களை நம்மளே என்ன செஞ்சிடணும், சரி கட்டிடணும். நமக்கு இந்த பணம் வேண்டாம், இந்த காசு வேண்டாம், நம்மளே சரி கட்டிடணும். எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால சபையில் பாலியல் காரியங்கள், வேசித்தன காரியங்கள் இவைகள் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் சரி பண்ணிடணும். அப்புறம் உபவாச ஜெபம் போட்டாலும் சரி, தலைகீழாக நின்று ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சரி கட்டுவார். அவன் சபைக்கு வந்ததுனால பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ள அவர் விரும்புவார். அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ரெண்டாவது, அநியாயம் செய்யக்கூடாது. மூணாவது, நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் இருக்குது, அதை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 3-9 வசனங்கள் வரை. எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 3-9 வசனங்களை வர நம்ம இந்த காரியங்களை கவனித்து பார்க்கலாம். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். பொய் பேசுறதுக்காக நாவை என்ன செய்கிறாங்களா? இவங்க யாரு? அவங்க தப்பு செஞ்ச மறைக்கிறதுக்கு என்ன பேசுவாங்க? பொய் பேசுவாங்க. நாவை எப்படி வளைப்பாங்களா? வில் மாதிரி. மேலே இருக்கவருக்கு தெரியவே தெரியாது. பார்த்தீங்களா? நம்ம என்ன பேசினாலும் தெரியாது. பாவம், அவர் கண்ணு தெரியாதவர்.
இன்னைக்கு நிறைய பேர் இப்போ இந்த மூணாவது காரியம் ரொம்ப பயங்கரமான காரியம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன கொடுக்கணும்? ஆமாம், இங்கே யாராவது கொஞ்சமாக பேசுகிறவங்க இருந்தால் கர்த்தருக்கு சோத்திரம், தப்பிச்சு பரலோகம் போயிடுவாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். சில விசுவாசியை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாக தாங்க பேசுது. கொஞ்சமாக சாப்பிட்றவனும் கொஞ்சமாக பேசுகிறவனும் ரொம்ப பாக்கியவான் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குப்பா. சாப்பாடு கூட உடம்பு சம்பந்தமானது. தீயினால் சுட்ட பொன். ஆமாம், எல்லாரும் அது மட்டும் கரெக்டாக தெரியுதுங்க. ஆமாம், ஆனால் பைபிள் தான் தெரிய மாட்டேங்குது. நாவை ஒரு மனுஷனாலும் காப்பாற்ற முடியாது. பெரிய கப்பல், 10 ஏர் ஜெட்டு விமானங்கள் நிற்கிற கப்பல் உண்டு தெரியுமா? ஏரோப்ளேன்கள் வந்து இறங்கி லேண்ட் பண்ணுற கப்பல் உண்டு. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா ஒரு கப்பலை வியட்நாம் பக்கத்தில் நிப்பாட்டியிருந்தாங்களாம். 10 ஜெட்டு விமானங்கள் நிற்குமா, வந்து இறங்கி ஓடி போய் நிற்குமா. பெரிய ராட்சச விமானங்கள் நிற்குமா. அதுக்குள்ளே தான் அமெரிக்கர்கள் இருந்து 2ஆம் உலகப் போர் யுத்தத்தையே நடத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கப்பலையும் நிறுத்துறதுக்கு ஒரு சின்ன நங்கூரம் போட்டால் கப்பல் நிற்கும். அது மாதிரி நாவை மட்டும் காத்துக்கிட்டோம்னா சகல ஆசீர்வாதத்துக்குரியவங்களா நம்ம மாறிடுவோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால தான் காலையில் எழும்பின உடனே எந்த மனுஷனை சந்திக்கணுமோ மட்டும் சந்திக்கணும். ஏன்னா டங்கு ஸ்லிப் ஆகுது பிரதர். நாங்கள் நல்லவங்கன்னு காட்டுறதுக்கு பாஸ்டரையும் தாக்குவோம், நாங்கள் எவனையும் தூக்கி போட்டு மிதிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன முடிப்பாரா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்காக பலக்கிறாங்களாம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் யார், நாங்கள் எப்படி, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக அவங்க பலக்கிறாங்களாம். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதனால தான் சொல்கிறேன், சிநேகிதனுக்கிட்டையும் கவனமாக பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் கவனமாக பேசுங்க. ஒரு விசுவாசிட்ட நான் பேசணும்னா கம்பி இல்லாத தொடர்பு மூலமாக, என்ன தொடர்பு? கம்பி இல்லாத தொடர்பு மூலமாக சரியாக 2 நிமிஷத்துக்குள்ள அடுத்த ஆள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதோட ஊழியம் என்ன ஆயிரும்? அதனால தான் கவனமாக பேசுங்க. உங்கள் புருஷனை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசிடாதீங்க. உங்கள் வீடு, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளையை பற்றி வேற யார்கிட்டையும் பேசாதீங்க. சிநேகிதனை கூட நம்பாத, சகோதரனையும் நம்பாத. எந்த சகோதரனும் மோசம் பண்ணுறான், எந்த ஃப்ரெண்டும் தூத்திக்கிட்டு திரியிறான். எப்படி திரிவானா? ஃப்ரெண்டுகிட்ட கூட லிமிட்டாரு. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம ஆண்டவர் நமக்காக பேசுகிறாரு. எப்படி தூத்திக்கிட்டு திரியிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். சிலர் நம்மக்கிட்ட போட்டு வாங்குவான், நம்மக்கிட்ட அப்படியே நம்ம மேலே ரொம்ப பட்சமாக இருக்கிற மாதிரி ஏச்சிருவான். எப்படி வார்த்தை பயன்படுத்தியிருக்கு பாருங்க. உங்ககிட்ட உங்களை ஆறுதல் சொல்கிற மாதிரி ஏச்சிட்டு போயிடுவான். பொய்யை பேச நாவை பழக்கிறாங்களாம். காலையில் பாஸ்டர் கேட்டால் இன்னைக்கு என்ன சொல்லணும்? ஆமாம், இதை தான் சொல்லணும், இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. நாவை பழக்கிறது. ஓனர் கேட்டால் ஏன் வரல? நாவை பழக்கிறாங்க. அக்கிரமம் செய்ய உழைக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில், பழக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அழகா இருக்குல்ல? பழக்கிறாங்க, உழைக்கிறாங்க, பழக்கிறாங்க. அதனால தான் சொன்னார், பேசு. நீ வச்சிருந்த பணத்துக்கு கூட கணக்கு கொடுக்கணும்னு இல்லை. எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? பேச்சுக்கு. அடிக்கடி உங்கள் மனைவி சொல்லணும், ஏங்க லிமிட்டாக பேசுங்க. அடிக்கடி உங்கள் புருஷன் சொல்லணும், புறங்கூடுறவன் பரலோகத்துக்கு போக முடியாது, புறங்கூடுறவனும் போக முடியாது, அயலான்னு சொல்ல பேச்சை எடுக்கிறவனும் போக முடியாது, நம்ம ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்து நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கர்த்தர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாயிருந்தால் நலமாயிருக்குமே. என் ஜனம் இப்படிப்பட்ட கபடு வச்சிருக்கானே, உள்ள வந்து நான் நல்லவர்னு சொல்றான், வெளியே போய் வேற மாதிரி நடக்கிறான் உள்ள வந்து. அதனாலதான் வெஸ்லி மேக்ஸ்வெல் ஐயா சொன்னாரு, நிறைய கிறிஸ்தவங்க சில பாட்டு பாடாதீங்கன்னு சொன்னார். இந்த எஜமானனை பாட்டு, வேறொரு ஆசை இல்லை பாட்டு, இந்த பாட்டெலாம் பாடுறதுக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணிக்கிறங்க? பிரதிஷ்டை பண்ணிக்கிறங்க. ஏன்னா நம்மளால 10 பவுன் நகை வாங்கினதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். வேறொரு ஆசை இல்லை. ஆண்டவர் கேட்பாரு, டே ஆசை ஃபுல்லாக பணத்தில் நகையில வச்சுட்டு கபடமாக பாடுற, அது நீ வேற ஆள்கிட்ட போய் பண்ணு.
உன் கபடெல்லாம் எல்லாம் தெரியும். இப்போ நிறைய பேர் முறைக்கிறாங்க என்னை பார்த்து, ஏங்க உங்களுக்கு அதை விட இயேசு மேலே ஆசை இருந்தால் அவர் ஏற்றுக்கிற போகிறாரு. ஆமாம், அவருக்கு நம்ம கபடு நல்லா தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாட்டுக்கோழி அறுத்தா உள்ள கபடுன்னு ஒன்று இருக்குமா கருப்பா. அதனால தான் பரிசுத்த ஆவியான ஒரு நாட்டுக்கோழி வடிவில் இல்லை, புறா வடிவில் இருக்காரு. புறாவுக்கு என்ன இருக்காது. அப்போ கிறிஸ்தவன் ஒருத்தன் பரலோகம் போகணும்னா பிரைஸ் லார்ட்னா பிரைஸ் லார்ட் தான். நீ ஏன் லேட்டாக வர்றேன்னா லேட்டாக வர்ற, நீ ஏன் இப்படி இருக்கன்னா இப்படி இருக்க, சிரிச்சுட்டு அங்கிட்டு போய் இந்த சிஸ்டர் அப்படி இல்லை, நீ சரியாகணும். ரைட்டு தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம ரொம்ப கவனிக்கணும். இப்போ இப்படி சேரில் உட்காந்துட்டு போயிடலாம், ஆனால் கணக்கு முடிக்கணும். இதை கவனிச்சுக்கிறங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன். நமக்கு இது எல்லாரும் கவனிச்சுக்கிறங்க. அதனால தான் லிமிட்டாக பேச கிருபதாருன்னு சொல்லுங்க. என்ன பேச? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? உருக்குவாரா. அப்பதான் படுக்கையில் கிடப்போம் பாருங்க. அப்போ சொல்லுவோம், அத்தாடி என்னெல்லாம் பேசிட்டேனே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேனே. என்ன செய்வாரா? உருக்கி மெல்ட் பண்ணுவாராம். புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தி, வேற எப்படிப்பா நான் நடத்துவேன்? வேற எப்படி நான் நடத்த முடியும்? அவர் சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. என்ன அம்பா? சொல்ல என்ன அம்பா? ரொம்ப ஷார்ப்பா இருக்குமோ? ஆமா. சிலர்லாம் பேசல தற்கொலை பண்ணவங்க எத்தனையோ பேர். ஒரு சில வார்த்தைகளில் காலை முடிச்சு விட்டவங்க எத்தனையோ பேர். அது கபடம் பேசு. அதனால தான் சொல்றேன், கபடம் மட்டும் பேசாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா உண்மையை பேசுவார், ஆனால் சிலரை போட்டு தாக்கிடுவார் வார்த்தையில். அதான் அன்னைக்கு பொன்முடி பாசி சொன்னார், மனோகரன் உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் மாதிரி, தப்புன்னா தப்புன்னு அடிப்பார். ஆனால் அவர் ஏன் கஷ்டப்பட்டாருன்னு கேட்குறீங்க? சிலர் வரும்போது அறுத்துருவார். சிலருடைய பலவீனங்களை தெரியாமல் நானும் பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம அப்பாட்டிருந்து வந்தவங்க தானே, மாட்டிக்கிறோம். அப்புறம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுகிறோம், அந்த ஆளை தேடுறோம். நமக்கு பிரச்சனை வர்றதுக்குள்ளே அவர்கிட்ட போய் ஒரு நல்பலம் பொருந்தி சரியாயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம தாங்க முடியாதியா? தாங்க முடியாது. எனக்கு ஒரு நாள் நான் சென்னையில் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா நல்லா இருந்த காலம் ராமேஸ்வரத்தில் ஆர்எஸ் மங்கலத்தில். அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எனக்கு வீசிங் ட்ரபுளில் சாகுறதுக்கு இப்படி ஆடு இழுத்துட்டு இருந்தேன். உங்கள் அப்பா வந்தாருப்பா, விசுவாசமே இல்லையா? என்னையா நீலாம் அல்ல எந்திரிச்சு குதியா, உனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லிட்டாரு உங்கள் அப்பா. எனக்கு கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துருச்சு. அவர் போயிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னார். அதோட எங்கள் அப்பாட்ட வீட்டுக்கு வந்து சொன்னேன். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். எங்கள் அப்பா முடியாத காலத்தில் அவர் கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிருங்க, இப்போ தான் எனக்கு புரியுது, எனக்கு வியாதி வந்த பிறகுதான் என் விசுவாசம் என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு அவர்கிட்ட சொன்னார். அவள் என்னைய கொண்டு போய் மெட்ராஸில் வச்சு, அவரையும் மெட்ராஸில் வச்சு, அவர் வேதனையை அவர் என்கிட்ட சொல்லி, அவர் இங்கே எங்கள் அப்பா மன்னிப்படுத்து பரலோகம் போயிருக்காரு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி ஒருத்தனை குத்தி பீஸ் பீஸா மாத்திரும். நாவு என்ன ஆவின் ஆணியா? கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அது என்ன பேசுதா? அவனவன் தன் அயலானோட தன் வாயினால என்ன பேசுறானா? அதனால கபடம் மட்டும் இருக்கவே கூடாது. என்ன மட்டும் இருக்கக்கூடாது? தப்புனா தப்பு, இல்லையா ஒதுங்கிட்டு போயிட்டே இருங்க. அப்படியே பாலிஷ் பண்ணுறது மட்டும் இருக்கவே கூடாது. தன் உள்ளத்தில் அவனுக்கு என்ன வைக்கிறாங்களாம்? பதிவிட வைக்கிறாங்களாம். இவைகளை நிமித்தம் விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்றார். அதனால தான் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பார்த்து பேசுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமாக பார்த்து பேசுங்க, சீஃப் மினிஸ்டருக்கு விரோதமாக பார்த்து பேசுங்க. பட்சி என்னத்தை கொண்டு போகுமா? தகவல்களை கொண்டு போகுமா? நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம நாவை காத்துக்கிட்டாலே பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. அதனால் இந்த 3 காரியத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இவைகளில் நீதியை சரி கட்டுவார். பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், கல்லூரிக்கு போங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து எப்படியாவது வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னாலும் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் அவனோட பைக்கில் போனேன், இவனோட பைக்கில் போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன்னா உங்கள் சரீரம் எவ்வளோ கஷ்டமானதுன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை.
அதனால் நீங்கள் பிள்ளைகளை பெற்று சந்ததிகளை பெற்று எடுக்கணும்னா, ஆமாம் நான் இப்படி பைக்கில் போனேன், குதிரை மாதிரி ஏறி போனேன்னு நீங்கள் போகலாம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன கட்டுவார்? யார் கண்ணுக்கும் தெரியாது. உங்கள் நீதியை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் மேலே இருக்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் பார்ப்பார். ரெண்டாவது, யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. மூணாவது, நம்ம நாவு கத்தரை துதிக்கிற நாவு. ஒரே ஊற்றுல நம்ம ஊரில் தெரியும், இந்த கிணறு என்ன தண்ணி? உப்பு தண்ணி. ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்குறாரு? அல்லேலூயா பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படியா பார்த்தாரு? இது நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு அவர் நம்முடைய பேச்சை பார்க்குறாரு. நம்ம வர இடத்துல என்ன பேசுகிறோம் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம நாவை காத்துக்கிறோம். அடுத்தவங்க நம்ம தப்பாக சொல்லி கொடுத்தோன்னா நாவு வேறு ஒரு வேஷம் போட்டு வெளியே வருது. எப்படி வருது? பயங்கர ஷார்ப்பாக வந்து அவனை தாக்கி அணுகுண்டு போட்ட மாதிரி உடைக்குது. இன்றைக்கு அப்படித்தானே நம்ம எல்லாரும் பழகிக்கிட்டோம். இந்த 3 காரியத்தையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன கட்டுவாரா? நீதி. அதனால தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கடைசி காலங்களை மிக கொடுமையாக, மிக வேதனையாக கழிக்கிறார். இதை நாம் யாரும் மறந்து போகவே கூடாது. இதை மறுத்து பேசுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் நீதியை சரி கட்டுதலை ஆடையாகவே அவர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தி எதுக்கு தெரியுமா? அவர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கோமோ அவங்கக்கிட்ட சரி பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்கள் சரி கட்டுறதுக்கு முன்னாடி நானே சரியாயிரு. எதுக்கு ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தி? நானே மன்னிப்பு எடுத்துறேன். இந்த பெருமை உள்ளவனால இறங்கி போய் மன்னிப்பு எடுக்க முடியுமா? ஆனால் தாழ்மை உள்ளவன் தேடுவான். அந்த ஆள் வருவானாயா, எப்படியாவது அந்த ஆளை பிடிச்சிடலாமையா. இன்னொரு குரூப்பும் இருக்காங்க, அவன் வருந்தி மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்காதவங்க. அவங்க ஜெபத்துக்கு பதிலே வராது. அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் கோட்டாவை முடிச்சிருங்க. உங்கள் கோட்டாவை நீங்கள் முடிச்சு யாருன்னு பார்க்காதீங்க. தாழ்த்தி போய் இறங்கி மன்னிப்படுத்து நம்மளை சரி பண்ணிட்டோன்னா, ஆமாம் அந்த மனுஷன் சொன்ன மாதிரி, ஆண்டவரே பிழையா மாதிரி நிறைய பேர், ஆண்டவரே நான் அப்படியே நடந்து போகும்போதே பரலோகம் போயிடணும் ஆண்டவரே, நான் படுக்கையிலே கிடக்கக்கூடாது ஆண்டவரே. ஆனால் ஜெபம் நல்லா இருக்குது. ஆனால் பிழையாம் எப்படி முடிக்கப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று, ஜெபம் செய்வது அல்ல, நாமே நம்மை சரி செய்து கொள்வது தான் தேவன் எதிர்பார்க்கிற பெரிய காரியம். அதனால் அப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வரும்போது புறஜாதி என்ன பேசுவான் தெரியுமா? ஆனால் அதை ஆண்டவர் பார்த்துக்குருவார். இந்த சர்ச்சுக்கு போனான், இந்த பாருங்கள் வியாதியில் கிடக்கிறான், இந்த சர்ச்சுக்கு போனான் பாருங்கள் ஆஸ்பத்திரியாக போகிறான், அவன் அது ஆண்டவருடைய காரியம். ஏன்னா அதெல்லாம் நியாய தீர்ப்பில் அவன் பேசுனதுக்கு கணக்கு முடிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குருவார். அவர் பேரை நம்ம காப்பாற்ற வேண்டியதில்லை. அவர் எல்லாத்தையும் சரியாக செய்கிற